ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பிளாக் வீடியோ தான். என்னன்னா, எப்போ பாரு நம்ம நான்வெஜ் செஞ்சு அந்த மாதிரி தான் நிறைய வீடியோ போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெஜ்ஜு தான் சமைக்க போகிறேன். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சமைக்க போகிறேன். என்னென்ன செய்ய போகிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாவையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிமார்ட்டில் வாங்கினேன் இல்லைங்களா, பெட் கவர் காமிச்சிருக்கேன் நான் வீடியோ போட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பில்லோ கவரும் நல்லா கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் பெருசாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சமையல்னா, இன்றைக்கி நான் எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கர் தான் நான் செய்ய போகிறேன். இதில் தான் ஒயிட் ரைஸ் செஞ்சிட்ருக்கேன், ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பீட்ரூட், கடலைப்பருப்பு போட்டு பீட்ரூட் செஞ்சுருக்கேன். இந்த பக்கம் நான்வெஜ் சமையல்னா அந்த நான்வெஜ் கருவாடு தான். நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு. பாப்பாவுக்கு அம்மாவுக்கு கருவாடு. வீட்டில் வேறு யாரும் கருவாடு சாப்பிட மாட்டாங்க. இந்த கருவாடு, வாழை கருவாடு ஃப்ரை. அப்புறம் இன்னைக்கு ரசம் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி அம்மா லீவ் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தான் இருக்காங்க. 2 டேஸ்க்கு வீட்டில் தான் இருப்பாங்க. அடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. போய் பார்ப்போம்மா. என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடு, பீட்ரூட்டு, கடலைப்பருப்பு கூட்டு. ரசம் ஊற்றி சாப்பிடலையா? ரசம், கூட்டு, கருவாடு. நல்லா காய் சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கா, நல்லா பண்ணியிருக்கா. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கு. நல்லா ரசம் ஊற்றிக்கலையா? பிடிச்சிங்க அப்புறம் தான். சரி சரி, ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்டா. நல்லா இருக்கு. சாப்பிடு, கொண்டு இல்லாத ஆயப்பா சாப்பிட்டு சாப்பிடும். அவ்வளோ அழகாக இருந்து நல்லா மசி வேக வச்சுக்கிறேன். சூப்பர். சரி சரி, சாப்பிடு. சாப்பிடுங்களா? சாப்பிட்றேன். இன்னைக்கு என்ன லீவா? 2 நாள் லீவ். 2 நாள் லீவ். பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு. அப்பா மட்டும் சின்ன குழந்தைங்க, நான் பெரிய குழந்தை. சரி சரி, சாப்பிட்றேன். நானும் சாப்பிட்டு வரேன். ஓகே. இதாங்க, நான் வெறும் பீட்ரூட் போட்டு பேசிஞ்சு தான் சாப்பிட போகிறேன் எனக்கு. ஏன்னா நான் நான்வெஜ் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். இது வறுத்துக்கலாம் நினச்சேன் நான், வாழைக்காய். எனக்கு இது வெறும் சாப்பிட்ணுமேன்ட்டு. வேணாவா? எனக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கருவாடுலாம் இருக்குது, எனக்கு வேண்டாவா? ரசமே ஊற்றிக்கல, கூட்டு தான் போட்டுக்கிட்டேன். நல்லா இதில் உப்பு கரெக்டாக இருக்கா? ரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். பெருசு சாப்பிடணும் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த பொண்ணு சாப்பிடவே மாட்டுது பீட்ரூட்லாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக இருந்துச்சுல்ல. சூப்பராக இருக்குது. நல்லா ரத்த வச்சு
ஒரு நம்மளே வச்சு சாப்பிட்டுக்குவோம். இட்லி தோசை எல்லாம் சாப்பிடலாம். நல்லா தான் இருக்குது. எங்கே கேட்குதுங்க. ரொம்ப பிடிக்கும். ஆ மாமா என்ன சொல்கிறாரு பாருங்க. அவரு என்ன சொல்கிறாரு தெரியல. சாப்பிட்டுச்சுல ரசம் ஊற்றி சாப்பிட்டியா? எப்படி இருக்குது ரசம்? ரசம் நல்லா இருக்கா? கூட்டு ரசம். இவங்க பசங்களாலேயே நான் ரொம்ப செய்யறதே இல்லை. வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு. சாப்பிட சொல்லுங்க பொண்ணு. ரத்த வெட்டி உடம்புக்கு சொன்னா கேட்குதாரு. சாப்பிட்றீங்க சூப்பராக இருக்கு. வா வா ஒரே ஒரு வாய் வாங்கிக்க. சரி டேடி தூக்கிட்டு போயிட்டாரா? நான் ஒரே ஒரு வாய் மம்மிட்ட வாங்க. அம்மா சொல்றாங்களா வாயா? ஒரு வாய் வாங்கலாம். சும்மா வா திட்ட வா. எப்படி ஓடுது பத்தியா பீட்ரூட் பார்த்தா? என்ன பசங்க வா. நான்ப்பா இப்படி பண்றீங்கம்மா. எத்தனை மணி சொல்லியிருக்கேன். அப்பா கம்மன் இந்த டக்குன்னு எடுத்துடுறா தீபிகா. அதுதான் சொன்னேன். வேற தேய்ச்சி நான் உட்காந்துக்கிறீங்க. நாங்கள் சும்மா உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். அதெல்லாம் அது கீழே. அது முட்டிக்கு வலிக்கு தேய்க்கிறது மருந்து. இது சூப்பராக இருக்கு. கேட்குது இது எனக்கு தெரிஞ்சு அது கேட்ட மாதிரியே தெரியல. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் இது. ஆமா இன்னொன்று வாங்கினேன் பாரு, அது வேஸ்ட்டு. ப்ளூ ப்ளூ இது வந்து சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. அப்போ இனி முட்டி வலிச்சா அதே தேய்ச்சி அதான் தேய்ச்சிக்கிறேன். நான் யாருக்கு தோணுது பாருங்க. ஒருத்தர் ஜாலியாக வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. வேலை. ஆமாம், நாங்கள் கேட்டை திறந்து விட்டா இவர் உக்காஞ்சிருவார். ஆனால் இந்த நம்ம உக்காஞ்சிட்டு இருக்கும்போது யாரையும் தருத்த மாட்டார், ஓட மாட்டார், அமைதியாக இருப்பார். செகண்ட் கொடு நக்கிடுவோம் கையெல்லாம். பட்டு பட்டு சொட்டு பட்டு பாராட்டுவார். போலாமா நம்ம? போலாமேடி தங்கம். அட பாவி, தள்ளி ஏண்டா விட்ட? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிறந்த நாள் வருதுன்ட்டு என் பொண்ணு வந்து gift வாங்கி பேக் பண்ணிட்டு இருக்கா. அவள் வந்து இந்த கலர் பேப்பர் வாங்கி பேக் பண்ணுறேன்னு சொன்னான். நான் தான் சொன்னேன், அதுக்கு வேறு எதனா பிரயோஜனமாக வாங்கிக்கலாம்ல. பேப்பர் வந்து கிழித்து நம்ம தூக்கி போட போகிறோம், எதுக்கு எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொன்னேன். அதனால் நியூஸ் பேப்பர்லேயே பரவாயில்ல பண்ணு அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அங்கே குஸ் 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 குஸ்க்குன்றீங்க? அப்புறம் நாளைக்கு வந்து கோவிலுக்கு பிரசாதம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், கேட்ரிங் ஆர்டரு. அதனால் வெஜிடபிள்லாம் நானே அரிஞ்சிட்ருக்கேன். எல்லாம் இன்னும் இஞ்சி அரியணும், இப்போ தக்காளி அரிஞ்சிட்டு பூண்டு இந்த பக்கம் வச்சுட்டேன். என்னதுரி அம்மா அம்மா இப்போ ஒன்று ரிட்டர்ன் போகுதுல்ல ரத்னா, இஞ்சி பெரு பெரு இஞ்சி. ஓகே பெரு பெரு இஞ்சி இன்னும் உள்ள எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காமிக்க மாட்டாங்களாம் என்கிட்ட இப்போ. மேக்ஸ் குட்டி வேடிக்கை பார்த்துட்டு சேரில் உட்காந்துட்டு ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்னம்மா இந்த மாதிரி இஞ்சியை பாருமா, ஒரு இஞ்சியும் 1/4 கிலோ அப்படி வரும்போது பெரிய இஞ்சி நல்லா சின்ன ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கோவிலுக்கு பிரசாதம் செய்கிறது. கவர்லாம் எடுமா, காற்று பாருங்க எப்படி அடிக்குது. இருக்கு இதெல்லாம் போட்டுருக்காங்க போல. இதை கேட்குறேன் பாருங்க. ஸ்வேதாவுக்கு வந்து இந்த ஜார்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். நல்லா எனக்கு இதெல்லாம் தெரியுது, ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. கொடுங்கம்மா, அது வாங்குமா. இங்க வந்து எப்படி பின்ன காட்டு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பாட்டில் வந்து இது மளிகை சாமான் பொருளாக பருப்பு இதெல்லாம் கொட்டுறது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் அப்படியே செட்டாக வாங்கினேன். அப்படியே காமெடி செட்டாக இதை கொடு. அப்படியே வெளில எடுக்காதீங்க.
பாரு இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொடுமா, கையில் கொடுமா பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. ரொம்ப நாளாக ஆசை ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வாங்கினேன்னு. ஆனால் நான் என்னென்னமோ வாங்குவேன், இதெல்லாம் வாங்கவே மாட்டேன். போட்டு மட்டை வச்சிருப்பேன் நான். இப்போ ஸ்வேதாக்காக இது போட்டு விட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னத்தை வச்சுக்கிறியோ இந்தம்மா, அதுலேயே வச்சிருங்க அழகாக பேக் பண்ணி. 1 2 ஆ 4 பாட்டில். ஆமாம், சரி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.